ப்ராபபிலிட்டி. அதாவது ஆல்ரெடி நம்ம 10th வரைக்கும் இருக்கக்கூடிய நிகழ்தகவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பார்த்தோம். அதாவது அதாவது நார்மல் மேக்ஸ் அப்படின்றது ஒரு கண்டென்ட், தியரி ஓரியன்ட் மேக்ஸ் அப்படின்றது ஒரு கண்டென்ட். இந்த தியரி ஓரியன்ட் மேக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிகழ்தகவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆல்ரெடி நான் சொன்னதுதான். நிகழ்தகவு அப்படின்றது என்ன அப்படின்னா, நடக்க போற ஒரு விஷயத்துக்கு முன்னாடியே ஆன்சரை கெஸ் பண்றது. ப்ராபல் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இட் மேபி நடக்கலாம், நடக்காம கூட போகலாம். சான்சஸ், எத்தனை வழிகள் இருக்குது. இப்போ நான் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஜெயிக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ற டிஸ்கஷன் தான் ப்ராபபிலிட்டி. இப்போ நமக்கு 10th இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து ஒரு காயினை டாஸ் பண்ணால் என்ன நடக்கும், ஒரு டைஸை டாஸ் பண்ணால் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் அந்த பிளேயிங் கார்ட்ஸ் என்ன நடக்கும், அந்த மாதிரி நார்மலாக சிம்பிளான ஒரு நார்மல் ப்ராபபிலிட்டி நம்ம பார்த்துருப்போம். அப்படியே +2ல ஜம்ப் ஆகும்போது என்ன அப்படின்னா, இந்த ப்ராபபிலிட்டியோட கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு சம்திங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். புள்ளியல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும். புள்ளியல் அப்படின்னா அந்த புள்ளியல்ல வந்து சராசரி, முகடு, இடைநிலை இந்த மாதிரி சிலர்லாம் வருவாங்க. மீன், மீடியன், மோடு, அவங்க ரிலேட்டடா சில விஷயங்கள் இந்த ப்ராபபிலிட்டியில கோயின்சைட் ஆகும். அதாவது நிகழ்தகவோட அந்த சராசரி, இடைநிலை, பரவல் படி அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. மீன், மீடியன், மோடு, வேரியன்ஸ், இந்த மாதிரி ஆட்கள்லாம் மறுபடியும் நிகழ்தகவுல எப்படி யூஸ் ஆக போறாங்க. இந்த ப்ராபபிலிட்டி +2ல இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும், நிகழ்தகவு எப்படி இருக்கும்னா, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல படிக்கிற மீன், மீடியன், மோடு, வேரியன்ஸ் இதெல்லாம் சார்ந்த விஷயங்கள் 10th நம்ம என்ன படிச்சிருப்போம்னா, சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது, திட்ட விலக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது, பரவல் படி எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம 10th புள்ளியல்ல படிச்சிருப்போம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல. இப்போ இது நம்பர்ஸை வச்சு டிராவல் பண்றதால நம்ம அந்த கண்டென்ட் போயிட்டோம். அப்படியே +2ல வரும்போது நிகழ்தகவு ப்ராபபிலிட்டியில ஒரு கொஸ்டின் தியரி ஓரியன்டா இருந்தாலும் நம்மளால சராசரியை கண்டுபிடிக்க முடியும், பரவல் படியை கண்டுபிடிக்க முடியும், வேரியன்ஸ், திட்ட விலக்கத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுல இருக்கும். இதை சார்ந்து ப்ராபபிலிட்டியில 10th +2 புக்ல என்ன இருக்கு அப்படின்னா, சில பரவல்கள், சில டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல 3 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கை கொண்டிருப்பாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், அதுவும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் ஒன்று இருக்கும். இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் உடைய மீன் என்ன, வேரியன்ஸ் என்ன, அதுல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் எப்படி போடலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட் தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுல இருக்கக்கூடிய ஐடியாஸ் எப்படி அப்படின்னா, எல்லாமே ஒரே கண்டென்ட் தான், ஒரே ஃபார்முலா தான், ஒரே கண்டென்ட் தான். அந்த ஒரே ஃபார்முலா, ஒரே கண்டென்ட்ல வரக்கூடிய அந்த ஐடியாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா ஈஸியா அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, இப்போ +2ல இருக்கக்கூடிய நிகழ்தகவை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th இருக்கிற நிகழ்தகவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஈஸியா இருக்கும். ஒரு டைஸை, ஒரு பகடையை உருட்டுறது என்ன நடக்கும், ஒரு கார்டு 52 சீட்டு கட்டுல இருந்து ஒரு கார்டு எடுத்தா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் காயினை டாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும், இல்ல ஒரு ஆல்பபெட்ஸ் கொடுத்துட்டு அந்த ஆல்பபெட்ஸ் வந்து ஒரு லெட்டரை பிங்க் பண்றது, அப்புறம் நம்பர்கள்ல இருந்து ஒரு நம்பர் எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அங்க நிகழ்தகவுல இருக்கும். அதை தாண்டி +2 அப்படி ஜம்ப் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நிகழ்தகவுலயே டிஸ்கிரீட், அதாவது என்ன அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியல் கனெக்ட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்க, இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேண்டம் வேரியபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் சார்ந்த இந்த ரேண்டம் வேரியபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், இன்னொன்று கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஸ்கிரீட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்கும். டிஸ்கிரீட்னா ஒன்றும் இல்லைங்க, தனித்தனியா டிஸ்கஸ் பண்றது. அடுத்தது கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள். கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள்னா ஒன்றும் இல்லை, தொடர்ச்சியா இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றது கண்டினியூவஸ். இங்கதான் +2 புக்ல எப்படி தான் ஆரம்பிப்பாங்க. முதல்ல ஆரம்பம் +2 புக்ல எப்படி தான் இருக்கும். நிகழ்தகவுனா என்ன, நிகழ்தகவு சார்பு என்றால் என்ன, வாட் இஸ் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் இருக்கும். அப்புறம் ரேண்டம் வேரியபிள்னா என்ன, அதுக்கப்புறம் என்ன சமவாய்ப்பு மாறிகள் எப்படி கொண்டு போறது அப்படின்ற டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஆனா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு டிஸ்கிரீட் அப்படின்றது என்ன, கண்டினியூவஸ் அப்படின்றது என்ன. டிஸ்கிரீட் அப்படின்றா என்னன்னா, முதல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் 2வது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனா நம்ம என்ன சொல்ல போறோம், ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ல போறோம், அதான் டிஸ்கிரீட். கண்டினியூஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட எல்லையில இருந்து ஒரு நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து சொல்லக்கூடியதான் கண்டினியூஸ். டிஸ்கிரீட் அப்படின்னா தமிழ்ல தனிநிலை அப்படின்னு சொல்லலாம். கண்டினியூஸ் அப்படின்னா, கண்டினியூஸ் நமக்கு தெரியும், தொடர்ச்சி. இப்போ ரேண்டம் வேரியபிள் 2ஆ பிரியும். ஒன்று வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், இன்னொன்று வந்து கண்டினியூஸ் ரேண்டபிள். தனிநிலை மாறி சார்பு,
தொடர் தொடர் சமவாய்ப்பு மாறி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ல எப்படி யூஸ் பண்ணணும், அதுல இருக்க கணக்கெல்லாம் எதை வச்சு போடணும் அப்படின்னா, சிக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்மேஷன், கூடுதல், அந்த கூடுதல் கண்டுபிடிக்கிற சிக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை பயன்படுத்தி நம்ம அதோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கண்டினியூஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இன்டகிரேஷன் சிம்பிளை பயன்படுத்தணும். இன்டகிரேஷன் சிம்பிளை பயன்படுத்தணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேஸ். ஒரு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ல ஒரு கணக்கு டிஸ்கிரீட்ல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சிக்மா யூஸ் பண்ணி கணக்கு போடணும். அதுக்கு தான் சில எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கும். டிஸ்கிரீட்டுக்கு 2 எக்ஸாம்பிள், தனிநிலைக்கு 2 எக்ஸாம்பிள் +2 புக்ல இருக்கும். ஒன்று வந்து பைனாமியல் ஈருறுப்பு பரவல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பாய்சான் பரவல்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, தனிநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது சிக்மாவை கொண்டு எழுதணும். அதில் இருக்க எல்லா கணக்குகளும் சிக்மாவை யூஸ் பண்ணி எழுதணும். கண்டினியூஸ் அப்படின்றது என்னன்னா தொடர்ச்சி, இன்டகிரேஷன். அப்போ இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தொடர்ச்சி, சம்மேஷன், அதுவே கூடுதல் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனிதனுடைய வயது 6 வயதுலேருந்து 15 வயதுக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்கஷன். ஆனா இங்க என்ன அப்படின்னா, முதல்ல எட்டு விழுந்துருச்சு, ரெண்டாவது டெயில் தான் வேணுன்றதுலாம் இல்லை. அந்த முதல் விஷயத்துக்கும் ரெண்டாவது விஷயத்துக்கும் ஒன்னா சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த டிஸ்கிரீட்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இப்ப நமக்கு தேவை தனிநிலைலாம் என்ன, தொடர்ச்சினா என்ன. தனிநிலைலாம் சிக்மாவை பயன்படுத்தணும், தொடர்ச்சினா இன்டகிரேஷனை பயன்படுத்தணும். அவ்வளவுதான். சரிங்களா? சரிங்க. இதுல ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் முதல்ல என்ன டெஃபினிஷன் இருக்கும் அப்படின்னா, நமக்கு என்ன தேவை, முக்கியமான நமக்கு போடக்கூடிய கணக்குகள்ல என்ன தேவை, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். இதுக்கு பேரு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நிகழ்தகவு நிறைச்சார்பு பேரு பாருங்க. ப்ராபபிலிட்டினா நிகழ்தகவு, மாஸ் அப்படின்னா நிறை, டென்சிட்டி ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். டி அங்க டி போட்டிருக்கோம்ல, டென்சிட்டி அடர்த்தி, நிகழ்தகவு அடர்த்தி சார்புன்னு கூட சொல்லலாம். நிகழ்தகவு நிறை சார்புனாலும் ஒண்ணுதான், நிகழ்தகவு அடர்த்தி சார்புனாலும் ஒண்ணுதான். சரிங்களா? அப்போ இந்த நிகழ்தகவு நிறை சார்பு 2ஆ பிரியுது. நான் சொன்ன மாதிரி ஒன்னு டிஸ்கிரீட்ல எப்படி எழுதுறது, இன்னொன்னு கண்டினியூஸ்ல எப்படி எழுதுறது. டிஸ்கிரீட்னா சிக்மா, கண்டினியூஸ்னா இன்டகிரேஷன். ஒரு நிகழ்தகவு நிறை சார்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தனிநிலை பரவல்ல எப்படி எழுதணும், அதே வந்து ஒரு தொடர் பரவல்ல எப்படி எழுதணும், இதான் டிஸ்கஷன். இப்போ ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளா இருந்தா அங்க டிஸ்கிரீட் பிடிஎஃப் எப்படி எழுதணும், அதாவது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும். அதே வந்து ஒரு தொடர்ச்சி சார்பா இருந்தா அங்க வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும். இந்த 2 டிஸ்கஷன் தான். சரிங்க. ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க, அந்த கொஸ்டின் வந்து நிகழ்தகவு நிறை சார்பா இருக்கா இல்லையான்றது கேள்வி. நிகழ்தகவா நிறை சார்பா இருக்கணும்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கணும். இதை ஞாபகம் வச்சுங்க. இதுதான் கொஸ்டின் ஒன் வேர்ட்ல கேட்கக்கூடிய கேள்விகள். வெறும் ஃபார்முலாஸா கேட்டா இதா இருக்கும். இந்த நிகழ்தகவு நிறை சார்பானது 0 விட அதிகமா இருக்கணும். அந்த நிகழ்தகவு நிறை சார்பானது 0 கூட இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு மதிப்புகளும் 0 விட அதிகமா இருக்கணும். அதான் கண்டிஷன். தென் அதுக்கப்புறம் அதனுடைய எல்லாத்தையும் கூட்டினால் ஆன்சர் 1 வரணும். எல்லா நிகழ்தகவு பரப்பலையும் கூட்டினால் 1 வரணும். ப்ராபபிலிட்டியோட ஆன்சர், நீங்க கண்டுபிடிக்கிற ஆன்சர் எதுவுமே எங்க இருக்கும் அப்படின்னா 0ல இருந்து 1க்குள்ளதான் இருக்கும். 0ல இருந்து 1க்குள்ளதான் இருக்கும். உங்களுடைய ஆன்சர் கம்பல்சரி 0ல இருந்து 1க்குள்ளதான் இருக்கணும். 1ஆ இருக்கலாம், 0 கூட இருக்கலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆன்சர் டோட்டலா 0 கூட இருக்கலாம், ஆன்சர் டோட்டலா 1. ஆனா மொத்தத்தையும் கூட்டினால் ஆன்சர் 1 வரணும். இந்த 2 நிகழ்வுகளும் இருந்தால், இந்த 2 பாசிபிலிட்டிஸ் இருந்தா அதுக்கு பேரு நிகழ்தகவு நிறை சார்பு. அப்படியே கண்டினியூஸ் தொடர்ச்சி சார்புக்கு போறேன். தொடர்ச்சி சார்பு அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, அதேதான் f of x greater than or equal to 0 இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன், அதனுடைய முழு இன்டகிரேஷன் எங்க இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் டோட்டல் வேல்யூ என்னவா இருக்கணும்னா 1ஆ இருக்கணும். சரிங்களா? இது கிரேட்டர் தன் சொன்னாலும் ஓகே தான், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சொன்னாலும் ஓகே தான். ஏன்னா சில இடங்கள்ல 0 கூட வரலாம். சரிங்களா? அப்போ ஒரு நிகழ்தகவு நிறை சார்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தனிநிலை கணக்குல அதோட வேல்யூ 1 கிரேட்டர் தன் 0வா இருக்கணும், சிக்மா பிஐ ஈக்குவல் டு 1ஆ இருக்கும். அதே வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னா எழுத்துக்கள் ஒண்ணு இல்லைங்க. டிஸ்கிரீட்ல எழுதும்போது பி ஆஃப் எக்ஸ்னு எழுதுவாங்க, தனிநிலை கணக்குல எழுதும்போது பி ஆஃப் எக்ஸ்னு எழுதுவாங்க, அதே தொடர் பரவல்ல எழுதும்போது எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதுவாங்க. இதுதான் வேரியேஷன். கொஸ்டின் புரியுதுங்களா? தனிநிலை கணக்குல என்னன்னு சொல்லுவாங்கன்னா பி ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவாங்க, அதே வந்து தொடர் பரவல்ல என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு பேரு எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இந்த பி ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே
போதுமானது. சரிங்களா? விஷயம் புரிஞ்சுச்சா? இதான் வந்து டிஸ்கிரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பிடிஎஃப், அதாவது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஒன்றும் இல்லைங்க, இந்த பிடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு கண்டிஷனை சார்ந்தது. கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்புகளும் கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கணும். அதுக்கப்புறம் மொத்த மதிப்பானது என்னவா இருக்கணும்னா ஒன்னா இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேரு நிகழ்தகவு நிறைச்சார்பு. சரிங்க, சில இம்பார்ட்டன்டான புக்ல கேட்டிருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டினுடைய சொல்யூஷன்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம். ரொம்ப புக்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கேள்விகள் சார்ந்த விஷயங்களை நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் புக்ல ரொம்ப ரிப்பீட்டடா கொஸ்டின்ல எப்பவுமே கேட்டுட்டே இருக்காங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு, f of x equal to k into x into 1 minus x for 0 less than x less than 1. கேள்வி பாருங்க, இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஒரு 4-5 கேள்வி தான் புக்ல இருக்கும். அந்த 4-5 கேள்வி ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டா கூட அந்த கொஸ்டின் நம்ம அட்டெண்ட் பண்ணிடலாம். f of x equal to k into 1 minus x 0 less than or equal to x less than 1 is a PDF. Then find value of k. என்ன சொல்றாங்கன்னா f of x equal to k into 1 minus x என்பது ஒரு நிறைச்சார்பு, நிகழ்தகவு நிறைச்சார்பு. f of x equal to kx into 1 minus x where 0 less than x less than 1 என்பது ஒரு நிறைச்சார்பு. இது ஒரு நிறைச்சார்பு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. PDF அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு நிறைச்சார்பு. அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா k-ஓட மதிப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, நிறைச்சார்பு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா அது கிரேட்டர் தன் ஜீரோவா இருக்கும். அது நம்ம வெரிஃபை பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை. ரெண்டாவது கண்டிஷன் என்னவோ அதை மட்டும் கரெக்டா வெரிஃபை பண்ணிட்டா போதும். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி இருக்கும். அந்த f of x dx ஓட மதிப்பானது ஒன்னா இருக்கணும். இதுதான் பிடிஎஃப். ஒரு நிகழ்தகவு நிறைச்சார்புன்றது எப்படி இருக்கும்னா ஒரு மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ள f of x dx ஓட மதிப்பு என்னவா இருக்கும்னா ஒன்னா இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேரு நிகழ்தகவு நிறைச்சார்பு. ஓகே, இப்போ இங்க இது என்ன கணக்கு அப்படின்னா முதல்ல ஒரு லிமிட்டுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது 0ல இருந்து 1க்குள்ள. அப்போ இது வந்து என்ன கிடையாது அப்படின்னா தனிநிலை கிடையாது, தொடர்ச்சி சார்பு. தொடர்ச்சி சார்பா இருக்கும் பட்சத்துல என்ன பண்ணணும்? ஒரு கொஸ்டின் வந்து தொடர்ச்சி சார்பா இருக்குது. ஓகே, கண்டினியூஸ். இவன் லிமிட் கொடுத்துருக்கான் 0ல இருந்து 1. 0ல இருந்து 1 f of x dx is equal to ஆன்சர் 1 நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்க, இப்போ 0 to 1 நான் இன்டகிரேஷன் பண்றேன். இங்க என்ன இருக்கு? k x 1 minus x into dx is equal to 1. k வந்து என்னது? கான்ஸ்டன்ட். வெளிய எடுத்துறேன். 0 to 1 x into 1 minus x into dx is equal to 1. மறுபடியும் இன்டகிரேட் பண்றோம். எப்படி பண்றோம் அப்படின்னா முதல்ல இதை உள்ள கொண்டு போய் பெருக்கிடலாம். x into x square dx equal to 1. அதுக்கப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணும்போது தொகை கண்டுபிடிக்கிறோம். x ஸ்கொயர் பை 2 மாறும், இது x கியூப் பை 3 மாறும். 0ல இருந்து 1. அப்போ 1 தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். 1 ரீப்ளேஸ் பண்ணும்போது 1/2 மைனஸ் 1/3 கடைசியில ஒரு 0 ஈக்குவல் டு 1. மீசியமா கண்டுபிடிக்கிறோம். இதை எடுத்துங்க பெருக்கிறோம், இதை எடுத்துங்க பெருக்கிறோம். அப்போ k ஈக்குவல் டு 3 மைனஸ் 2/6 ஈக்குவல் டு 1. k ஈக்குவல் டு எவ்வளோன்னா 6. சரி, இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச விஷயம். இதை கண்டுபிடிக்காமலே கூட நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆன்சரை சொல்லிடலாம். இது புக்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்க ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். புக்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டிருக்க ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கான்ஸ்டன்ட் ஏதோ இருக்கு, அது நம்ம பிரச்சனை இல்லை. x into 1 minus x இருந்து லிமிட் பாருங்க, உள்ள கண்டிப்பா 1 minus x இருக்கணும். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உள்ள கம்பல்சரி 1 minus x இருக்கணும். உள்ள கம்பல்சரி 1 minus x இருக்கணும். உள்ள கம்பல்சரி 1 minus x இருக்கும் பட்சத்துல வெளியே யார் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா k இதை எடுத்து பெருக்குங்களேன். x ஸ்கொயர் சாரி x ஸ்கொயர் இப்படி இருக்கா? இப்போ எதுவுமே இல்லைன்னா என்ன நம்பர் இருக்கிறது அர்த்தம்? 1. இங்க என்ன நம்பர் இருக்குது? 2. ஆன்சர் என்ன தெரியுமா அங்க வரும்? என்ன லிமிட் இருக்கணும்? 0ல இருந்து 1க்குள்ள இருக்கணும். ஆன்சர் என்ன தெரியுமா அங்க இருக்கணும்? இந்த 1 இருக்கா, 1க்கு அடுத்த நம்பர் என்ன? 2. 2 இருக்கா, 2க்கு அடுத்த நம்பர் என்னங்க? 3. இவங்க 2 பேரும் பேருக்குன்னா ஆன்சர் 6. k is equal to 6. அப்போ ஒரு கொஸ்டின் ஈஸியா உங்களுக்கு ஒரு மாடலை நான் சொல்றேன். a
எக்ஸ் கியூப் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதான் கேள்வி. லிமிட் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1. ஒண்ணுமே இல்ல. 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1. இதை எடுத்து இங்க பாருங்க, 1ல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் கூட கழிக்கலாம். கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயரா கூட இருக்கலாம், எக்ஸ் கியூபா கூட இருக்கலாம், என்ன வேணா. நானும் 1ல இருந்து கழிக்கப்படும். அதான் கான்செப்ட். இப்போ இதை எடுத்து உள்ள பெருக்குறீங்க. பெருக்குனா என்ன வரும்? எக்ஸ் கியூப் வரும். இது எக்ஸ் பவர் 4 வரும். ஆன்சர் என்னங்க பண்ணணும்? என்ன நம்பருங்க இருக்குது? எக்ஸ் கியூப் இருக்குது. அடுத்த நம்பர் 4. இங்க என்ன இருக்குங்க? 4. அடுத்த நம்பர் என்னங்க? 5. அப்ப 4 × 5 எவ்வளவு ஆச்சு? 20. இவ்வளவு பெரிய கணக்கு போடணும்ன்ற அவசியம் கிடையாது. லிமிட் கம்பல்சரி. கொஸ்டினோட கான்செப்ட் என்னன்னா, லிமிட் கம்பல்சரி 0 to 1 இருக்கணும். லிமிட் 0 to 1 இருந்தா தான் இது சாத்தியம். லிமிட் 0 to 1 இருக்கணும். 1ல இருந்து ஏதோ ஒரு எக்ஸோ எக்ஸ் ஸ்கொயரோ ஏதோ ஒன்று கழிக்கப்பட வேண்டும். இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர். நம்ம இது நான் உங்களுக்கு புரியறதுக்காக, கான்செப்டுக்காக போட்டு காமிச்சேன். இந்த ப்ரொசீஜரே தேவையில்லை. ஒரு கொஸ்டின்ல மறுபடியும் சொல்றேன், ஒரு நிகழ்தகவு நிறைச்சார்புன்னு கொடுக்கப்பட்டிருக்குது. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, கொஸ்டின்ல நிகழ்தகவு நிறைச்சார்புன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நிகழ்தகவு நிறைச்சார்புன்னு கொடுக்கப்பட்டிருந்தா கொஸ்டினுடைய அமைப்பு சம் கான்ஸ்டன்ட், ஒரு எக்ஸ் ஸ்கொயர், உள்ள கூட ஒரு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கூட வச்சுக்கலாம். என்ன வேணா வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் ஒரு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். லிமிட் மட்டும் நல்லா நம்புங்க. முக்கியமான கண்டிஷன், 1ல இருந்து கழிக்கப்பட்டிருக்கணும். 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1 இருக்கணும். எப்பவுமே ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள் தான் 90% ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்போ கே எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதான் கேள்வி. இப்போ என்ன இருக்கு? நம்ம ரூல் பிரகாரம் இதை எடுத்து முதல்ல உள்ள போடுங்க, பெருக்குங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளவு ஆச்சு? எக்ஸ் பவர் 4 ஆச்சு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல வேரியேஷன்ஸ் வரும். அப்ப என்ன வரும் அப்படின்னா, இது என்ன நம்பரு? இதுக்கு அடுத்த நம்பர். இது என்ன நம்பரு? 4. 4ஓட பெருக்குனா 5. அப்போ எவ்வளவு ஆச்சு? ஆன்சர் 15. சரிங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் இப்படி இருக்குது, a இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பவர் 5. இப்போ எக்ஸ் பவர் 5 இன்ட்டு எக்ஸ் இருக்கு. அதே லிமிட் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1 இப்படிங்க போடணும். a இன்ட்டு இதை எடுத்து உள்ள பெருக்குங்க. எக்ஸ் பவர் 5 எக்ஸ் பவர் 6. 5க்கு அடுத்த நம்பர் 6. 6க்கு அடுத்த நம்பர் 7. ஆன்சர் 42. ஏவோட நம்பர் 42. இப்போ கே ஈக்குவல் டு 15. இதான் விஷயம். ஈஸி தானே? சாதாரண ஒரு கொஸ்டின் தாங்க, ஒண்ணுமே இல்லை. ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. ஈஸியா அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஈஸியா ஒரு வேரியேஷன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் கொஸ்டின் கொடுத்தா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஈஸியா அந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நிகழ்தகவு நிறைச்சார்புனா ஆன்சர் அங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸை வரைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டா கூட என்ன பண்ணிடலாம்னா, அந்த மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். சரிங்க. இப்போ இன்னொரு கொஸ்டின், ஒரு புக்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னா, 1 2 3 4 இங்க பாத்தீங்கன்னா கே 2k 3k 4k. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கணக்கு நான் தரேன். இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் பண்ணலாம். நம்மளே கூட ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். இஸ் பிடிஎஃப் இது ஒரு நிகழ்தகவு நிறைச்சார்பு. கொஸ்டின் பாருங்க, பிடிஎஃப்னா நிகழ்தகவு நிறைச்சார்பு. இது ஒரு நிகழ்தகவு நிறைச்சார்பு. தென் ஃபைண்ட் k. கொஸ்டின் என்னன்னா, கொடுக்கப்பட்ட அட்டவணை இதுதாங்க மாடல். ரிப்பீட்டடா மறுபடியும் ஒரே கேள்விகள் தான் கேட்கப்பட்டிருக்கும். அதுல ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் இதான். எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் 1 2 3 4 கே அப்படின்றது என்னன்னா 2x கே, 1க்கு கே, 2க்கு 2k, 3க்கு 3k, 4க்கு 4k. கொஸ்டின் என்ன அப்படின்னா, கேவின் மதிப்பை காண்க. என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? இது ஒரு நிகழ்தகவு நிறைச்சார்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, நிகழ்தகவு நிறைச்சார்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நிகழ்தகவு நிறைச்சார்புனா என்ன அர்த்தம்? சிக்மா பிஐயோட மதிப்பு 1. இங்க பி ஆஃப் எக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பி ஆஃப் எக்ஸ் கொடுக்கப்பட்டு எல்லைக்குள்ள கொடுக்கல, பி ஆஃப் எக்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லைக்குள்ள கொடுத்துருந்தா தான் நம்ம அதை பற்றி கவர் பண்ணுவோம். இப்போ பி ஆஃப் எக்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பி ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா, சிக்மா பிஐ ஈக்குவல் டு 1. அதாவது நம்ம எடுக்கப்பட்ட அந்த கொஸ்டின்ல அந்த எல்லையான மதிப்பானது 1 வரணும் கூட்டினால். ஓகே, சிக்மா பிஐ ஈக்குவல் டு 1. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட அர்த்தம் என்ன? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4. இவங்க 4 பேரையும் கூட்டினால் ஆன்சர் 1. இது அங்கேயே இருக்கு. என்ன இருக்கு? அங்கேயே நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் கூட்டி ஈக்குவல் டு 1ன்னு போட்டுறோம். ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு 1னா எவ்வளோ? கே. எக்ஸ் ஈக்குவல் டு 2னா எவ்வளோ? 2k. எக்ஸ் ஈக்குவல் டு 3னா எவ்வளோ? 3k. எக்ஸ் ஈக்குவல் டு 4னா எவ்வளோ? 4k ஈக்குவல் டு 1. அப்போ 4 7 9
10 ஆச்சுங்க. 10k ஆயிடுச்சா? 10k ஈக்குவல் டு 1. அப்போ k ஈக்குவல் டு எவ்வளோனா 1/10. அவ்வளோதான். k ஈக்குவல் டு 1/10. சரிங்களா? இவ்வளோ பெருசா போடணுன்ற அவசியம் இல்லை. நீங்க அப்படியே கூட்டுங்க. 1 3, அதாவது k விட்டுருங்க. 1 3 6 10. அப்போ k ஈக்குவல் டு 10. அவ்வளோதான். திருப்பி நீங்க இதெல்லாம் போட்டுட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இதே கொஸ்டின்ல சப்போஸ் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, என்ன கொஸ்டின் தான் கொடுக்குறாங்க, 1/, அதாவது மாத்தி எழுதணும். 1/ல மாத்தி எழுதணும். k ஈக்குவல் டு 1/ன்னு எழுதணும். அவ்வளவுதான். இப்போ 6k 5k 10k 15k தான் கேள்வி. இதனுடைய நிகழ்தகவு நிறைச்சார்பு அப்படின்னா k ஓட மதிப்பை கண்டுபிடிங்க. அப்போ k ஈக்குவல் டு என்னன்னா 1/, போட்டுக்கணும். 6 5 11 11 21 31 36 முடிஞ்சிச்சு. சரிங்களா? இதை போடணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்படியே கூட நம்ம இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். சரிங்களா? ஐடியா அப்படிதான். இதுதான் என்ன அப்படின்னா சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு ப்ராபபிலிட்டி கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்தா நீங்க ஈஸியா அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுடணும். சரிங்களா? இப்போ ரெண்டாவது மாடல். இதான் நம்ம மாடல்ஸ் வந்து இதுதான் புக்ல இருக்கக்கூடிய மாடல். அந்த புக்ல இருக்க மாடல் வரைக்கும் நீங்க தெளிவா பார்த்துக்கிட்டா கூட போதும். அடுத்தது பாருங்க, இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கும். இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சொல்றேன். 3 × x ஸ்கொயர் சாரி a × x ஸ்கொயர் 0 less than x less than 1. கொஸ்டின் பாருங்க, இது புக்ல ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். இஸ் pdf then find a. என்னங்க இது? நிகழ்தகவு நிறைச்சார்பு. நிகழ்தகவு நிறைச்சார்பு. இது ஒரு நிகழ்தகவு நிறைச்சார்பு அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஏவின் மதிப்பை கண்டுபிடிங்க. கேள்வி அதுதான் இருக்கும். ஒரு கேள்வியில சாதாரணமா ஒரு கான்ஸ்டன்ட்டும் பக்கத்துல ஒரு வேரியபிள் வந்திருக்குது அப்படின்னா லிமிட் பாருங்க. லிமிட் என்ன கொடுத்துருக்கான்? 0ல இருந்து 1 கொடுத்துருக்கான். லிமிட்ல தான் கொஸ்டின். லிமிட் தான் கொஸ்டின். 0ல இருந்து 1 கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப என்ன பண்ணிக்கணும்னா டைரக்டா இந்த லிமிட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்க. கொஸ்டின் இதுதான். 0ல இருந்து 1 லிமிட்டா இருந்தா இங்க என்ன நம்பர்? ஸ்கொயர். அப்ப ஆன்சர் 3 முடிஞ்சிருச்சு. a ஈக்குவல் டு 3. அவ்வளவுதான். இன்டகிரேஷனோ அப்ளை பண்ணி எதுவுமே கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆன்சரை நம்ம ஈஸியா போட்டுடலாம். இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது. f of x is equal to k into x power 10 0 less than x less than 1. இது ஒரு நிகழ்தகவு நிறைச்சார்பு எனில் கேவின் மதிப்பை காண்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா k ஈக்குவல் டு எவ்வளோங்க? 11. k ஈக்குவல் டு 11. இன்டகிரேஷன் கண்டுபிடிச்சி லிமிட்டை போட்டு இது என்ன பரவல், இது தொடர்ச்சி பரவலாம் எதுவுமே கண்டுபிடிக்க வேண்டாம். முக்கியமான கண்டிஷன் இந்த 0 less than x less than 1 இருக்கும் பட்சத்துல இதை ஈஸியா k ஈக்குவல் டு 11 போட்டுருணும். ஓகேங்களா? புரியுதா? ஈஸி தானே? சாதாரண விஷயம் தாங்க. ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லைங்க. புக்ல இருக்கிற வெறும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஷார்ட்கட் ஒரு 4-5 மாடல் தான். புக்ல பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின்ஸ் தான் மறுபடியும் கேட்டிருப்பாங்க. அந்த 4-5 மாடல்ஸ் வரைக்கும் நீங்க தரவா பார்த்துக்கிட்டா கூட அந்த கொஸ்டின் வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். பாருங்க, இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். p of x is equal to 1/2 power x எனில் x equal to 1 2 3 டாட் 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 இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு நிகழ்தகவு நிறைச்சார்பு. இஸ் pdf. pdfல இது ஒரு ஃபங்க்ஷன். என்ன கேட்கறாங்க அப்படின்னா இதனுடைய மொத்த கூடுதல் என்ன வரும்? கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கு. x2 3 போயிட்டே இருக்குது. இதனுடைய மொத்த கூடுதல் என்ன வரும்? கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின்ல x equal to 1 2 3 போயிட்டே இருக்கு. இதாங்க கொஸ்டின். p of x equal to 1/2x எனில் x equal to 1 2 3 டாட் 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 போயிட்டே இருக்கு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேள்வியே இதுதான். p of x equal to 2 power x then find value of x equal to 1 2 3 டாட் டாட் டாட். இதுக்கு மொத்த வேல்யூ எனக்கு தேர்ச்சி சொல்லுங்க அப்படின்றது அர்த்தம். சரிங்க, நான் என்ன பண்றேன்னா x equal to 1 போடுறேங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ x equal to 1. x equal to 1 போட்டா என்ன கிடைக்கும்? 1/2. x equal to 2 போடுறேங்க. x equal to 2 போட்டா என்ன கிடைக்கும்? 1/2 ஸ்கொயர். அடுத்தது x equal to 3 போடுறேங்க. 1/2 கியூப்.
போயிட்டே இருக்கும். எனக்கு என்ன வேணும்னா மொத்தமா நான் சேர்த்து எழுதணும். ஒரு 1/2, ஒரு 1/2 ஸ்கொயர், ஒரு 1/2 கியூப், ஒரு 1/2 பவர் 4 இப்படி போயிட்டே இருக்கும். எனக்கு மொத்த ஆன்சர் அப்படிதான் P of x. P of x equal to x. மொத்த ஆன்சர் எனக்கு வேணும். மொத்த ஆன்சர் 1/2, 1/2 ஸ்கொயர், 1/3 ஸ்கொயர் போயிட்டே இருக்கும். அப்ப இந்த கொஸ்டின்ல இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நம்பருக்கு 1/ல ஒரு நம்பருக்கு 1/ல x வந்திருக்குது. அந்த x ஆனது மதிப்பு போயிட்டே இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது எப்படி இருக்கு அப்படின்னா, இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை, முடிவிலி பெருக்கு தொடர் வரிசை, இன்ஃபைனைட் ஜாமெட்ரி சீரிஸா இருக்குது. இது முடிவிலி பெருக்கு தொடரா இருந்தா அதுக்கு s infinity is equal to a by 1 minus r ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. a by 1 minus r ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்ப அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணினால் a அப்படின்ற ஆள் யார் அப்படின்னா 1/2. r என்றது என்ன அப்படின்னா ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு டிவைட் பண்றவங்களோ இல்ல மூணாவது உறுப்புல இருந்து ரெண்டாவது உறுப்பு டிவைட் பண்றவங்களோ. அப்போ 1/2 ஸ்கொயர் மேல இல்ல 1/2 ஸ்கொயர் பை 1 நம்ம என்னன்னா ரெண்டாவது உறுப்புல இருந்து மூணாவது உறுப்பு டிவைட் பண்றோம்னு வச்சுங்களேன். அதாவது ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு டிவைட் பண்றோம் ஒரு 1/2. இவங்க ரெண்டு பேரும் கேன்சல். அப்போ அதுவும் என்னதான் வரும் 1/2. அப்ப என்ன கிடைக்குதுன்னா 1 minus 1/2. அப்ப மேல ஒரு 1/2 கீழே ஒரு 1/2 ரெண்டு பேரும் கேன்சல். ஆன்சர் பாருங்க. இந்த P of x கொஸ்டின்ல ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சுன்னா 1ன்னு கிடைச்சிருச்சு. சரியா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணிடுறேன்னா சும்மா 1/1 போடுறேன். அது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இதே கொஸ்டின் எப்படி இருக்கு, இதே கொஸ்டின் பேப்பர்ல இதே கொஸ்டின் நான் சும்மா 1/1 போட்டு வச்சுக்கிறேங்க. அப்புறமா இதே கொஸ்டின் P of x is equal to 1/3x வருது. எப்படி வருதுங்க? 1/3x வருது. 1/3x அதே கேள்விதான் இப்படி வந்துட்டே இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டைரக்டா இதோட ஆன்சரை எழுதுவேன். இதோட ஆன்சர் 1/2. இதோட ஆன்சர் 1/2. இது கணக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. அடுத்தது என்னோட கொஸ்டின் என்னன்னா 5/x for x equal to 1 2 3 டாட் 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 போயிட்டே இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் டைரக்டா இதோட ஆன்சரை P of x is equal to என்னங்க 1/4 எழுதுறேன். ஏங்க 1/1 எழுதுன்னு புரிஞ்சுச்சுங்களா? இங்க எப்பயுமே மேல 1 தான் வரணும். அப்போ 1 போட்டுட்டே வந்துடுறேன். இங்க உள்ள என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர்ல இருந்து 1 குறைச்சு கீழே எழுதணும். உள்ள என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர்ல இருந்து 1 குறைச்சு எழுதணும். இங்க 2 வருது, அதனால 1 குறைச்சு எழுதிட்டேன். அடுத்தது இங்க 3 வருது, அதனால 1 குறைச்சு எழுதிட்டேன். இங்க 5 வருது, அதனால 1 குறைச்சு எழுதிட்டேன். அதனால 4. சரிங்களா? இந்த மாதிரி ப்ராபபிலிட்டியில நம்ம +2 புக்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா ஜெனரலைஸ் ப்ராப்ளம்னு சிலதெல்லாம் இருக்குதுங்க. அந்த ப்ராப்ளம் வரைக்கும் எப்படி போடுறதுன்ற விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியா அடிச்சு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்போ P of x equal to 1/2x அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா 1 போடணும். இங்க 2 இருந்தா 1 போடணும், 3 இருந்தா 2 போடணும், 5 இருந்தா 4 போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் P of x equal to என்ன ஒண்ணுமே இல்லைங்க 1/10x இருக்குதுங்க. என்னங்க பண்ணோம்? ஆன்சர் டோட்டல் ஆன்சர் ஒண்ணுமே இல்லை. லாஸ்ட் x equal to x டோட்டல் சிக்மா எவ்வளவுங்க 1/9 முடிஞ்சிச்சு. விஷயம் முடிஞ்சிச்சுங்களா? ஒண்ணுமே இல்லை, சாதாரண விஷயம் தான். நம்ம அந்த கொஸ்டினுடைய பிராக்டிஸ் நமக்கு கத்துக்கிட்டோம்னா இந்த ப்ராபபிலிட்டியில வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா நம்ம போடலாம். ஓகேங்களா? சாதாரண விஷயம் தானே, ரொம்ப பெரிய கொஸ்டின் தான் இல்லை, சாதாரண கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினுடைய ஐடென்டிஃபிகேஷன் பண்ணா போதும். சரிங்க. அடுத்தது நிறைய +2 கொஸ்டின் பேப்பர்ல நிறைய ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கும். அந்த கொஸ்டின் இதுதான். f of x equal to a by pi 1/16 plus x square லிமிட் வந்து -∞ இருந்து +∞ வரைக்கும் என்பது ஒரு நிகழ்தகவு நிரைச்சார்பு. என்னதுங்க? என்பது ஒரு நிகழ்தகவு நிரைச்சார்பு. இது ஒரு PDF. இது ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் ஏவோட மதிப்பை கண்டுபிடிங்க. அதான் கேள்வி. பாருங்க, ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின், ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின். f of x equal to a by pi
1/16 plus x square minus infinity less than x less than infinity என்பது ஒரு நிகழ்தகவு நிறைச்சார்பு எனில் ஏவின் மதிப்பை காண்க. இதுதான் கேள்வி. அப்போ லிமிட் என்ன கொடுத்திருக்கான்? மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி. ரூல் என்ன? f of x dx equal to 1. மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி ஒரு நிகழ்தகவு நிறைச்சார்புனா மொத்த மதிப்பு எவ்வளவுங்க? 1. ரைட். இப்போ அவன் கொடுத்த பிரகாரம் நான் என்ன பண்றேன்னா இதை எழுதுறேன். மைனஸ் பிளஸ் இன்ஃபினிட்டி எழுதுறேன். 1/16 x² dx equal to 1 எழுதிக்கிறேன். இன்டகிரேஷன்ல ஒரு ஃபார்முலா இருக்குது. 1/1 plus x² into dx is equal to tan inverse of x ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்களா? இதே ஃபார்முலால 1/a² plus x² into dx ன்னு இருந்தா 1/a into tan inverse of x by a ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. தொகையிடல் நடத்தும் போதே நான் சொல்லியிருக்கேன். சில இந்த ஸ்கொயர் ஃபார்முலாஸை ஈஸியா ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி என்னன்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 plus x² dx வந்து tan inverse of x. அதே வந்து இன்டகிரேஷன் ஆஃப் 1/a² plus d² வந்து 1/a tan inverse. பாருங்க இங்க அந்த மாதிரி இருக்குதா பாருங்க. a ஓட மதிப்பு எவ்வளவுங்க? 4. அப்ப இது எப்படி எழுதலாம்னா ஒரு 1/4 tan inverse of x by 4 minus infinity to plus infinity equal to 1. சரிங்களா? இப்ப நான் இன்ஃபினிட்டி போட போறேன். என்ன போட போறேன்? இன்ஃபினிட்டி போட போறேன். இங்க அப்பர் லிமிட் tan infinity minus tan of minus infinity. tan infinity எங்க வரும்? π/2 க்கு வரும். ஆல்ரெடி இங்க என்ன இருக்குங்க? ஒரு a இருக்கு, ஒரு π, ஒரு 4 இருக்கு. tan infinity எங்க வரும்? ஒரு π/2 க்கு வரும். இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. மறுபடியும் மைனஸ் இன்டு மைனஸ், அதாவது இங்க ஒரு π/2 tan of minus θ வந்து minus θ, அதாவது tan of minus θ வந்து minus tan θ. அப்ப அந்த மைனஸ் வெளில வரும். அது ஒரு π/2 மாறிடுச்சா? அப்போ இது ஒரு π/2, இது ஒரு π/2, டோட்டலா என்ன ஆச்சுங்க? π ஆயிடுச்சு. அப்போ a/4π into π is equal to 1. இவங்க ரெண்டு பேரும் கேன்சல். அப்போ therefore a equal to 4. இவ்ளோ பெரிய கணக்கு போடணுமா அப்படின்னா இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் உடைய क्वेश्चन. நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்க ஒரு ரிப்பீட்டட் மாடல் ஆஃப் தி क्वेश्चन. ஆன்சர் நம்ம क्वेश्चनல இருந்து எடுத்துடலாம். இங்க என்ன நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கோ அதோட ரூட் தான் ஆன்சர். இது ஒரு ரிப்பீட்டட் क्वेश्चन. மறுபடியும் சொல்றேன், ஒரு ரிப்பீட்டட் क्वेश्चन. இந்த ரிப்பீட்டட் क्वेश्चनல ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அங்க என்ன கேள்வி கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த கேள்வியினுடைய வர்க்கத்தினுடைய ஆன்சர் தான் அங்க இருக்கும். அதை ரூட்டா எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேள்வியை எப்படி மாத்துறோம்? f of x equal to k into pi 1/9 plus x square or minus infinity plus infinity. இது ஒரு நிகழ்தகவு நிறைச்சார்பு எனில் k வின் மதிப்பை காண்க. கண்ணை மூடிட்டு நீங்க என்ன பண்ணிரலாம்னா k is equal to 3 போட்டுறலாம். லிமிட் பாருங்க, minus infinity plus infinity. இதுதான் விஷயம். அந்த லிமிட்ல தான் அந்த क्वेश्चन உடைய விஷயமே இருக்குது. அந்த லிமிட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஒண்ணுமே கிடையாது. சில சமயங்கள்ல நம்மள குழப்பறதுக்காக சில கேள்விகள் எப்படி இருக்கும்னா a/π 1/2 plus x square into இப்படி இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த மாதிரி வேணும்னே கன்ஃபியூஷன் பண்றதுக்காக 1/a/π 1/2 plus x square இருக்கும். அப்ப என்னங்க பண்ணணும்? இந்த நம்பர் ஏதோ ஒரு நம்பர், அதான் அந்த நம்பர் அது ஸ்கொயர் நம்பரா இருக்கணும். அப்ப அது ஸ்கொயர் நம்பரா எழுதுறோம் அப்படின்னா √2 the whole square. அப்ப ஆன்சர் a is equal to √2. ஆக்சுவலா இது என்ன எழுதலாம்? நம்ம எப்படி எழுதுவோம்? √2 the whole square. அப்போ இவ்வளோ பெரிய क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த क्वेश्चन உடைய ஐடியாவை நம்ம ஈஸியா கேதர் பண்ணிட்டா நம்ம இந்த क्वेश्चन இம்பார்ட்டன்டான ஒரு ரிப்பீட்டட் क्वेश्चन நம்ம என்ன பண்ணிரலாம்னா எழுதிடலாம். ஓகேவா? அப்போ ஒரு கேள்வியில f of x is equal to a/π into 1/100 plus x square minus infinity less than x less than infinity இருக்குது. இது ஒரு நிகழ்தகவு நிறைச்சார்பு. is a probability density function. find the value of a அப்படின்னு சொன்னாங்கன்னா a is equal to இது 100, 100னுடைய வர்க்கமூலம் 10. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஐடியா புரிஞ்சுட்டீங்களா? ரிப்பீட்டட் क्वेश्चन ஐடியா புரிஞ்சிச்சா? ஒண்ணுமே கிடையாது, சாதாரண ஒரு क्वेश्चन தான். அந்த क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா நீங்க போட்டுடலாம். ஓகேவா? ஐடியா ஓகேங்களா? அடுத்தது அடுத்த அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்லயே நிகழ்தகவு நிறைச்சார்புக்கு அப்புறம் பரவல் சார்பு, நிகழ்தகவு சேர்ப்பு சார்புன்னு கூட சொல்லலாம். குமுலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. குமுலேட்டிவ்னா என்ன அர்த்தம்னா அடுத்தடுத்து மொத்தமா சேர்த்து சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் குமுலேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா?
இப்போ இந்த குமுலேட்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா என்ன எழுத்தால் இப்போ நிகழ்தகவு நிறைச்சார்பு அப்படின்னு சொல்லும்போது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணுவோம், பி ஆஃப் எக்ஸோ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே வந்து நிகழ்தகவு நிறைச்சார்பு அப்படின்னும் போது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். பரவல் சார்புன்னு ஒன்று இருக்குதுங்க, சேர்ப்பு சார்புன்னு சொல்லலாம், இல்லை பரவல் சார்புன்னு சொல்லலாம். குமுலேட்டிவ் அப்படின்ற வேர்டு பாருங்க, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். பரவல் தமிழ்ல பரவல், இங்கிலீஷ்ல டிஸ்ட்ரிபியூஷன், இல்லைன்னா குமுலேட்டிவ் அதோட வார்த்தை சேர்ப்பு சார்பு. என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸினுடைய மதிப்பானது எப்படி எழுதணும்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு அர்த்தம். இது டிஸ்கிரீட்ல. இதே கண்டினியூஸ்ல சொல்லும்போது என்ன டெஃபினிஷன் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். நிறைச்சார்பு அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு இதுவா இருந்தாலும் மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி தான் போகணும். ஆனா இந்த பரவல் அப்படின்ற வேர்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து எக்ஸுக்கு தான் போகணும். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எங்க போகக்கூடாது அப்படின்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடாது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். எந்த சூழ்நிலையும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடாது. பரவல் சார்பு அப்படின்றது என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதணும். அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் வரைக்கும் தான் போகணும், அதை தாண்டி போகக்கூடாது, இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடாது. ஒவ்வொரு மதிப்பையும் திரும்ப மொத மதிப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், மொத மதிப்பை கண்டுபிடிச்சிடும். ரெண்டாவது மதிப்பு எப்படி அப்படின்னா மொத மதிப்பையும் ரெண்டாவது மதிப்பையும் கூட்டணும். மூணாவது மதிப்புனா 1 2 3 கூட்டணும், அதான் மூணாவது மதிப்பு. நாலாவது மதிப்புனா 1 2 3 4 கூட்டணும். இதுதான் பரவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான். அப்போ அதோட டெஃபினிஷன் தான் இம்பார்ட்டன்ட். எஃப் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன் என்ன மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அது எப்படி இருக்கும், அதோட நேச்சர் என்ன அப்படின்னா அதோடைய மதிப்புகள் கிரேட்டர் தென் 0வா இருக்கும். அதுக்கப்புறம் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். அதோட மதிப்புகளானது 0ல இருந்து 1க்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் மைனஸ் இன்ஃபினிட்டியை பிரதிட்டா 0, பிளஸ் இன்ஃபினிட்டியை பிரதிட்டா ஆன்சர் 1 இருக்கும். அதாவது கீழ் எல்லையை பிரதிட்டா ஆன்சர் 0, மேல் எல்லையை பிரதிட்டா ஆன்சர் 1. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட காலங்கள் அப்படின்னும் போது லோயர் லிமிட்டையும் அப்பர் லிமிட்டையும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது சாதாரண விஷயம் தான், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. சரிங்களா? லாஸ்ட் ஒன் தான் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல கேட்கக்கூடியது எதுனா இந்த டெஃபினிஷனும் இதுவும் தான். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் நிகழ்தகவு நிறைச்சார்பு, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் பரவல் சார்பு. நிகழ்தகவு நிறைச்சார்புக்கும் பரவல் சார்புக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா பரவல் சார்பை டிஃபரன்ஷியேட் பண்ணினால் வகைப்படுத்தினால் உங்களுக்கு நிறைச்சார்பு கிடைக்கும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸை இன்டகிரேட் பண்ணா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கொஸ்டின்ல அப்படி சொல்றோம் பாருங்க, பரவல் சார்பு கொடுக்கப்பட்டிருக்குது, உங்களை நிறைச்சார்பு கேட்டா பரவல் சார்பை வகைப்படுத்தினா நிறைச்சார்பு கிடைக்கும், நிறைச்சார்புக்கு இன்டகிரேஷன் கண்டுபிடிச்சா பரவல் சார்பு கிடைக்கும். சரிங்களா? அதனால நமக்கு தேவையானது ரெண்டு விஷயம் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா அதுக்கு பேரு பரவல் சார்பு. சரிங்களா? ஒரு கேள்வி புக்ல ஒரு ரிப்பீட்டடா ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஆர் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அதர்வைஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 1 மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஆயிருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ் கிரேட்டர் தென் 0க்கு அந்த மதிப்பு கொடுக்குது எனில் கொஸ்டின் என்ன தெரியுங்களா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். கொஸ்டின் என்னன்னா ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன், எப்படி வேணா சொல்லலாம், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், இதை கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி. என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுக்கப்பட்டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் எப்படின்னா d by dx of 1 minus e power minus x. அப்போ இதை வகைப்படுத்தினால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, e power minus x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் மைனஸ் பிளஸ். அப்போ ஆன்சர் என்னன்னா f of x. பாருங்க, சாதாரண ஒரு விஷயம். இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஆளை டிஃபரன்ஷியேட் பண்ணினால் உங்களுக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். 1 மைனஸ் இ பவர் மைனஸ் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, பண்ணா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, இ பவர் மைனஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும், இ பவர் மைனஸ் கிடைக்கும். அவ்வளோ. சரிங்களா? கான்செப்ட் புரியுதா? பாருங்க, ரொம்ப ரிப்பீட்டட், ஒண்ணுமே இல்லை. இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா இது கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ அப்படியே ரிவர்ஸ்ல என்ன கேள்வி அப்படின்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா எக்ஸ் கியூப்
0 less than x less than 1. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா எனில் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் காண்க, இல்ல பரவல் சார்பு காண்க. கேள்வி பாருங்க, பரவல் சார்பு காண்க, அதான் கேள்வி. அப்ப பரவல் சார்பு எப்படி கண்டுபிடிக்கணும்? அங்க கொடுத்திருக்கிற அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணி எழுதுறோம் பாத்தீங்களா, அதுதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். கொடுத்திருக்கிற ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணி எழுதுறோம் பாத்தீங்களா, அதுதான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப இவன் என்ன லிமிட் கொடுத்திருக்கான்? 0 to 1. அப்ளை பண்றோம். 0 to 1 x cube into dx. இன்டகிரேட் பண்ணா என்ன நடக்கும் பாருங்க, இதை இன்டகிரேட் பண்ணா x power 4 by 4 0 to 1 மேல் எல்லை 1 கீழ் எல்லை 0. அப்ப அப்படியே போட்டு கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் வந்து என்னங்க 1/4. ஒரு क्वेश्चनல ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸும் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸும் மாத்தி கொடுக்கும்போது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தாங்கன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கணும். அதே வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணுங்க? டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஓகேவா? விஷயம் புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே. அதனால ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லும்போது இந்த நிகழ்வு நிலைச்சாப்புல இந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்டை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. புக்ல மேக்ஸிமம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 2 எக்ஸசைஸ்ல புக்ல என்ன இருக்கும்னா ரொட்டீனா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல முழுக்க இந்த கான்செப்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? ஐடியா புரிஞ்சிருச்சா? சராசரி. ரெண்டாவது எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு நிகழ்தகவுல 5 எக்ஸசைஸ்ங்க. அந்த ரெண்டாவது எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா சராசரி பரவல் படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது மீன் அண்ட் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளை வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ மீன் சராசரி, சராசரிக்கு நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருப்போம் வழக்கமா? சராசரினா என்ன அப்படின்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். இதுதான் சராசரியோட ரூல். எக்ஸ் பார்னா இப்படிதான் போடுவோம், எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். சரிங்களா? இப்போ மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளை இங்க சராசரி, அதுக்கு இன்னொரு பேர் கூட இந்த ஈன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு இங்க எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தியிருப்பாங்க. எதிர்பார்ப்பு, அதுக்கு தான் அந்த எழுத்த இ ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவாங்க. இந்த இடத்துல நார்மலா நம்ம புள்ளிகள் எழுதும் போது எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என், அது சாதாரணமா எழுதக்கூடியது. ஆனா இந்த இடத்துல எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ், சராசரி. சராசரி எப்படி எழுத போறோம் இந்த இடத்துல அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் என்ற குறியீடை பயன்படுத்துவாங்க. எங்க இதுல இ ஆஃப் எக்ஸ் என்ற குறியீடை பயன்படுத்துவாங்க. அப்போ அது ஒரு தனிநிலை சார்பா இருந்தால், அதாவது டிஸ்கிரீட்டா இருந்தா அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் சராசரின்றது என்னன்னா சிக்மா எக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ். அதே விஷயம் இங்க இ ஆஃப் எக்ஸ் இருந்தா மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதுதான் இது ரெண்டுத்துக்குள்ள தொடர்பு. ஒரு சராசரியை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ் ஒன்று. அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது மைனஸ் பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்டு டி ஆஃப் எக்ஸ். இது வந்து கண்டினியூஸ்ல, இது டிஸ்கிரீட்ல. சரிங்களா? சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியும் கூட. ஒண்ணுமே இல்லை, இதுக்கு சில பண்புகள். என்ன பண்புகள் அப்படின்னா ஒரு சராசரின்னு உள்ள இருக்கக்கூடிய அந்த வேரியபிளுக்கு, அந்த மாறிக்கு மட்டு கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா, அது வந்து இஃப் அண்ட் ஒன்லியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 2 மதிப்பை கூட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த 2 மதிப்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் ஒய்யா இருக்கும். 2 பேரும் தனித்தனியா கூட்டினாலும் அதே தான். அடுத்தது ஒரு நம்பர் உள்ள வருது அப்படின்னா அந்த நம்பரை வெளில எடுத்து எழுதலாம். இதான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இ ஆஃப் 5x இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா 5 இன்டு இ ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி இருக்கு, அதை ஏ இன்டு இ ஆஃப் எக்ஸ் பிளஸ் பின்னு எழுதலாம். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 5x, இங்க பிளஸ் ஆர் மைனஸ் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. பிளஸ் ஆர் மைனஸ் போட்டா பிளஸ் ஆர் மைனஸ், பிளஸ் வந்தா பிளஸ், மைனஸ் வந்தா மைனஸ். 5x மைனஸ் 3 இருக்குன்னு வச்சுங்களேன். இது எப்படி எழுதாங்களா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 5 இன்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3, அவ்வளோதான். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி, வழக்கமா எக்ஸாம்ல கேட்டிருக்க ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். இப்போ எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா பாருங்களேன், 2 வேரியபிள் லெஸ்ஸனா இருந்தா அதோடைய சராசரிகளும் லெஸ்ஸனா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்க்கு வெளியே மாடுலஸ் கண்டுபிடிச்சா லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. ஒரு சராசரியின் அந்த மொத்த சராசரியின் எண் மதிப்புகளுடைய மதிப்பை நம்ம கழிச்சா அதோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 0 கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு சராசரியை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ். அதே விஷயம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிளஸ் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். அது நார்மலா அதை இங்க கொண்டு வரும்போது இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வரும். சரிங்களா? இப்போ
முதல்ல எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் என்னன்னா இ ஆஃப் எக்ஸ் இஸ் ரெண்டு பக்கமும் ஈக்குவல், அதாவது இது இருந்தா அது உண்மை, அது இருந்தா இது உண்மை, அதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். சரிங்களா? இ ஆஃப் எக்ஸ் இருந்தா மட்டும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் எப்படி எழுதலாம்னா இ ஆஃப் எக்ஸ் பிளஸ் இ ஆஃப் ஒய். அதுக்கப்புறம் என்னன்னா இ ஆஃப் ஏஎக்ஸ், ஏ வெளில வந்துடும். இ ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி, ஏ இன்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பிளஸ் ஆர் மைனஸ் பி. எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா எக்ஸ் இ ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இ ஆஃப் ஒய். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரோட மதிப்பு வந்து 0. அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி கான்ஸ்டன்ஸ் கொடுக்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதாவது சராசரிக்குள்ள ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர் தனியாக எடுத்து எழுதணும். சராசரிக்குள்ள ஒரு நம்பர் ஒரு எழுத்து, அதுக்கப்புறம் கழிக்கவோ கூட்டவோ பட்டா அவங்களையும் தனியாக எடுத்து எழுதணும். ஓகேங்களா? சராசரியோட வரையறை புரியுதா? ரொம்ப ஈஸிங்க. சராசரி வந்து ரிப்பீட்டட், அதாவது ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா அந்த கொஸ்டின்ல சராசரியை ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x/9 கொஸ்டின். எக்ஸாம்பிள் சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் எதுவும் வராதுங்க. எனில் இ ஆஃப் எக்ஸ் காண்க, இதுதான் கேள்வி. ஃபைண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். மீன் கேட்டாலும் அதேதான், சராசரின்னு கேட்டாலும் அதேதான். நல்லா வச்சுங்க, சராசரின்னு கேட்டாலும் அதேதான், மீன் அப்படின்ற வார்த்தை சொன்னாலும் அதேதான். சரிங்க, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x/9, 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 3 இருக்குது. என்ன கண்டுபிடிக்கணும்னா இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க, இதுதான் கேள்வி. சரிங்க, இப்போ இ ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்மளோட ரூல் என்ன? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -∞ டு +∞ x இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதுதான் சராசரியை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? 0ல இருந்து 3 கொடுத்துருக்காங்க லிமிட். அப்போ இது எப்படி மாத்தணும்னா 0ல இருந்து 3ஆ மாத்தணும். x இன்டு 2x/9 இன்டு dx. அப்போ அந்த x எடுத்து உள்ள பெருக்கிறோம், கான்ஸ்டன்ட் வெளில கொண்டு வந்துடுறோம். 2/9 கான்ஸ்டன்ட். இப்போ உள்ள என்ன இருக்குன்னா x² dx ஆயிருக்கும். இதை இன்டகிரேட் பண்றோம். இன்டகிரேட் பண்ணும்போது 2/9 இன்டு இது எப்படி மாறும்? x³ 0 to 3. என்ன ஆச்சுங்க? அது அப்படியே பாருங்க, 2/9 இன்டு 27/3 இவங்கெல்லாம் கேன்சல். ஆன்சர் 2. சரிங்களா? ஒரு கொஸ்டின்ல சராசரின்றது ஒண்ணுமே கிடையாது, சாதாரண ஒரு விஷயம் தான். சராசரி எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -∞ + 20 x இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் 0 to 3 x இன்டு 2x/9 dx 2/9. இதை நார்மல் இன்டகிரேஷன் பண்ணாவே நமக்கு என்ன ஆயிடும்னா அதோட ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஐடியா புரிஞ்சுச்சிங்களா? ஈஸி தானே? புரியுதுங்களா? சாதாரண விஷயம் தான், அதிகமான ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்படியே ரீப்ளேஸ் பண்றீங்க, அப்படியே ஆன்சரை கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஸ்கிரீட்ல தனிநிலை பரவல்ல ஒரு கேள்வி. எக்ஸும் பி ஆஃப் எக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. எக்ஸ்ன்றது என்னன்னா 1 2 3 4 5 6 கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க 1/x 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 கொடுத்துருக்காங்க. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா என்ற சார்பின் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸை காண்க, அதாவது சராசரியை காண்க. அதான் கேள்வி. கொஸ்டின் வந்து சராசரி, சராசரியை காண்க, இதுதான் கேள்வி. அப்போ நம்ம சராசரியை கண்டுபிடிக்கணும். ஓகே, சராசரி எப்படி கண்டுபிடிக்கணும்? நமக்கு இது வந்து தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தனித்தனியா சிக்மா எக்ஸ். அப்போ சிக்மா எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சராசரி. ரூல் என்ன? எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். எக்ஸ் யாரு? மேல இருக்க நம்பர். எக்ஸ் வந்து 1 விட கம்மியா வரணும்ன்ற அவசியம் இல்லை. பி ஆஃப் எக்ஸ் தான் 1 விட கம்மியா வரணும் அப்படின்றது ரூல். அப்போ 1 1/x 2 2/x 3 3/x போயிட்டே இருக்குது. இது எப்படி எழுதலாம்? 1 இன்ட்டு 1/x, அதான் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். அடுத்தது 2 இன்ட்டு 1/x, 3 இன்ட்டு 1/x, 4 இன்ட்டு 1/x, 5 இன்ட்டு 1/x, லாஸ்டா 6 இன்ட்டு 1/x. இப்படி எழுதிக்கணும். என்னெல்லாம் பண்ணக்கூடாது? இது மாதிரி ஒரு கணக்கு காமனா வரும் பட்சத்தில் யாரையும் கேன்சல் பண்ணக்கூடாது. நம்ம அர்ஜென்ட் பட்டு என்னன்னா இது 2 கேன்சல் பண்ணுவோம், இதை கேன்சல் பண்ணுவோம், இதை கேன்சல் பண்ணுவோம், இதை கேன்சல் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு கணக்குகளை எல்லாரும் காமனா வந்தா யாரையும் கேன்சல் பண்ணக்கூடாது. அவங்கள பொதுவா வெளியே எடுத்துடணும். பொதுவா வெளியே எடுத்தாச்சு. 1/x பொதுவா வெளியே எடுத்துட்டோம். 1/x பொதுவா வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் என்னன்னா 1 + 2 + 3 + 4 + 5 + 6. இவங்க எல்லாரையும் கூட்டி என்ன வருதுன்னு பார்க்கணும். 3 3 + 6 10 15 21 11 11
அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. இது ஒரு 11, 15, 20, 21. அப்போ 21/6 இதை அடிச்சீங்கன்னா 7/2. சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுடைய சராசரி எவ்வளவு அப்படின்னா 7/2. சரிங்களா? சாதாரண விஷயம் தான். எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் எழுதுறோம், எக்ஸ் எழுதிக்கிறோம், பி ஆஃப் எக்ஸ் எழுதுறோம் என்ற சார்பினுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். இதாங்க ஒரு சராசரிக்கு ஒரு டிஸ்கிரீட்ல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? அதாவது டிஸ்கிரீட்ல எப்படி எக்ஸாம்பிள் எழுதணும், எக்ஸ்பெக்டேஷன்ல எப்படி எக்ஸாம்பிள் எழுதுன்னு சொன்னா ஒரு சராசரியுடைய ஐடியாவும் சொல்லிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பரவல் படி அப்படின்னு வேரியன்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்க்கலாம். வேரியன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரவல் படி. இங்கிலீஷ்லேயே ஞாபகம் வச்சுங்க. பரவல் படி இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பார்க்கறதுக்கு. வேரியன்ஸ் அதோட எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா வி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது வி ஆஃப் எக்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா சராசரி கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டோம். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னன்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அதாவது நீங்க கண்டுபிடிக்கிற அந்த இ ஆஃப் எக்ஸையும் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரையும் கழிக்கிற அந்த விகிதங்கள் கொண்டு வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். சரிங்க. இதை தாண்டி ரொம்ப சிம்பிளா நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்க ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு வேரியன்ஸுக்குள்ள ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பருடைய மதிப்பு 0. வெறும் நம்பர் மட்டும் இருக்கு. ஒரு வேரியன்ஸுக்குள்ள ஒரு நம்பர் மட்டும் இருக்குன்னா அதோட ஆன்சர் 0. சரிங்களா? அதே வந்து ஒரு வேரியன்ஸ்க்குள்ள ஒரு நம்பரும் எழுத்தும், ஒரு வேரியன்ஸ்க்குள்ள ஒரு நம்பரும் எழுத்தும் பெருக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தா வேரியன்ஸ்ல இருந்து ஒரு நம்பர் எப்படி வரும் அப்படின்னா ஸ்கொயர் நம்பரா தான் வெளியே வரும். அப்ப இது எப்படி வரும்னா 25 இன்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். இதான் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்க ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட் வேரியன்ஸ்க்குள்ள வந்தா 0, அதே ஒரு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் 5x வந்துச்சுன்னா அது 25ஆ மாறும். அதே கேள்வி வேரியன்ஸ் ஆஃப் 5x + 3 இல்ல வேரியன்ஸ் ஆஃப் 5x - 4ன்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்படி இருந்தா கூட என்ன நடக்கும்னா அந்த 5x எப்படி மாறும் அப்படின்னா 25 இன்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸா மாறும். இதுவும் 25 இன்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸா மாறும். அந்த உள்ள இருக்கிற 3ஓ 4ஓ வராது. ஆனா சராசரியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதுனா 2 இன்டு இ ஆஃப் எக்ஸ் + 3ன்னு வரும். அதே மாதிரி 2 3 மைனஸ் எழுதினாலும் 2 இன்டு இ ஆஃப் எக்ஸ் - 3ன்னு வரும். இதுதான் வித்தியாசம். சரிங்களா? அப்போ ஒரு சராசரியும் பரவல் படியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்குது. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். அதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கணக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா அங்க போட்டுடலாம். வேரியன்ஸ் ஆஃப் நம்பர் 0, வேரியன்ஸ் ஆஃப் ஒரு நம்பரும் எழுத்தும் அது ஸ்கொயர் பண்ணிக்கணும். வேரியன்ஸ் ஆஃப் ஒரு நம்பர்ல எழுத்துல எழுதும்போது 25. சரி இல்லைங்களா? இந்த ஒரு மாடல் ஒரு ப்ராப்ளம் போடலாமா? ஈஸி தாங்க, ஒண்ணுமே இல்லை, சாதாரண ஒரு விஷயம் தாங்க. இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடா, அதாவது எல்லா சாப்டர்ஸை விட ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். மற்ற சாப்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் நான் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறேன். x/2 இதோட எல்லை என்னன்னா 0 <x < 2 எனில், கேள்வி பாருங்க, எனில் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். தென் ஃபைண்ட் வேரியன்ஸ், பரவல் படியை காண்க தான் கேள்வி. சரிங்க, நமக்கு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா என்ன? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இ ஆஃப் எக்ஸ் முதல்ல கண்டுபிடிக்கணும், சராசரியை கண்டுபிடிக்கணும். அப்ப இ ஆஃப் எக்ஸ்னா என்ன? இன்டகிரேஷன், லிமிட் கொடுத்துருக்கான். இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இங்க என்ன லிமிட் கொடுக்கப்பட்டிருக்கு? 0ல இருந்து 2 கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ 0 to 2 எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்க x/2. அப்போ x/2 இன்ட்டு டிஎக்ஸ். 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாமா? எடுத்தாச்சு. 1/2 வெளியே எடுத்தாச்சு. இது என்னவா மாறும்? x² dx மாறும். மறுபடியும் ஒரு 1/2 x² இன்டகிரேட் பண்றோம். அப்படி பண்ணும்போது x³ 0 to 2. பாருங்க, ஒண்ணுமே இல்ல, சாதாரண ஒரு கணக்கு தான். அப்போ இது ஒரு 1/2 இன்ட்டு 2³ 3 ஒரு 2 அடிச்சிடலாமா? அப்ப 4ஆ மாறுமா? அப்ப இது எவ்வளவுங்க? 4/3. எது? இ ஆஃப் எக்ஸ். இதே கேள்வி மறுபடியும் இங்க வரங்க. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எழுதுறேன். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் லிமிட் என்ன? 0 to 2. 0 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? x/2 இன்ட்டு டிஎக்ஸ். 1/2 வெளியே எடுத்துடலாமா? 0 to 2 x³ இன்ட்டு டிஎக்ஸா மாறும். மறுபடியும் இது என்னவா மாறும்? ஒரு 1/2 இன்ட்டு
எக்ஸ் பவர் 4/4 மாறும். 0 to இப்ப 2 போடுறோம். அப்படி 2 போடும்போது பாருங்க 1/2 into 2 power 4/4 2 நடுக்கு 4 எவ்வளவுங்க 16. 16/8 இதை கேன்சல் பண்ணா 2. இங்க 1/2 அதே 1/2 தான். நான் x³ 3 8/3 இது அடிக்கிறோம். அடிக்கும் போது 4/3. ஃபார்முலா என்ன? வேரியன்ஸ் ஆஃப் x is equal to e of x square minus e of x the whole square. e of x square எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்க? 2. 2ல இருந்து யாரை கழிக்கணும்? 4/3 கழிக்கிறோம். அப்ப 4/3 the whole square. அதான் நான் வச்சுங்க e of x square minus e of x the whole square என்ன வேணா வரலாம். x/2 2 வெளிய எடுத்துறேன். x²x²/2 அப்ப x³/3 மாறிச்சு. 8 8/3 அடிச்சா 4/3. இங்க வரும் x² ஆல பெருக்குறோம். x³ மாறுது. x³ னா x power 4/4 இது என்னவா மாறும்னா 2 power 4 16 16/8 2 மாறிச்சு. இப்போ 2 16/9 இது எடுத்து இங்க பெருக்குறோம். பெருக்குனா எவ்வளவு ஆச்சுங்க? 18 மாறுது. 18 - 16/9 ஆன்சர் பாத்தீங்கன்னா 2/9.